பார்த்தீங்கன்னா, தம்பிக்கு வந்து பாக்ஸ் கட்டிங் பண்ண போறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து வாக்க வந்து எடுத்துக்கலாம். அதில பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிளிப் யூஸ் பண்ணணும். அப்போ வந்து ப்ராப்பரா நமக்கு கரெக்ட்டா வெட்ட முடியும். கரெக்ட்டா இந்த மாரி நீங்க கிளிப் வச்சு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, சரியான வந்து ஷேப் கிடைக்கும் நமக்கு. சைடு பார்க்கும்போது ஒரே ஈவனா தெரியும். நீங்க கிளிப் இல்லாம யூஸ் பண்ணீங்கன்னா, ஆல்ரெடி இவங்க பாக்ஸ் கட்டிங் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. கிளிப் இல்லாம அப்படியே நம்ம சீப் வச்சு மேனேஜ் பண்ணி எடுக்கலாம். அதில் ஃபஸ்ட் டைம் வந்து பாக்ஸ் கட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கம்பல்சரி கிளிப் யூஸ் பண்ணி தான் கட் பண்ணணும். டபுள் சைட் பாக்ஸுக்கு இருக்கிறதால தான் டபுள் சைடும் வந்து கிளிப் யூஸ் பண்ணுறோம். சிங்கிள் சைடு பாக்ஸ்னால் நம்ம வந்து ஒன் சைடு மட்டும் கிளிப் யூஸ் பண்ணிட்டு மற்ற சைடு வந்து கிளிப் இல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க எப்படி கிளிக் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா மிஷின் போட போகிறோம். செகண்ட் நம்பர் நான் எடுத்திருக்கேன். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கட்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஈவனாக பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா, மேலே வந்து ஒரே சரிசமமாக கீழேருந்து மேலே வரைக்கும் ஒரே மாதிரி எடுத்துறாதீங்க. இந்த சைடு பாருங்க எப்படி காட்டுறேன்ட்டு. கீழே கொண்டு போயிட்டு மேலே வரும்போது வெளியே கொண்டு வரணும். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்படி வளைஞ்சி எடுக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா, மேலே வந்து முடி இருக்கும். நம்ம வாக்கு எடுக்கிறது வந்து கரெக்டாக தெரியும் அப்போ தான். சில பேர் வந்து பாக்ஸ் கட்டிங் சொல்லிட்டு அந்த வாக்கு வரைக்குமே ஃபுல்லாக கீழே இருந்து மேலே வரைக்கும் ஒரே ஈவனாக பண்ணிடுறாங்க. அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பாக்ஸ் கட்டிங் அந்த ஒரு ஃபீல் இருக்காது. மேலே வந்து ஏதோ ஒரு கேப் வச்ச மாதிரி இருக்கும். இப்போ இந்த கட்டிங் ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சொன்னால் பார்த்தீங்களா, மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அளவுக்கு அங்கே முடி விட்டிங்கன்னா தான் அது வந்து கரெக்டாக ஈவனாக தெரியும் நமக்கு. அந்த பாக்ஸ் கட்டிங் பண்ணும்போது அந்த வாக்குலேருந்து எல்லாமே நமக்கு கரெக்டாக தெரியும். பேக் சைடும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த சைஸ்க்கே மேலே வரைக்கும் கொண்டு போயிருங்க. அது மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டாக கடைசியாக சிசர் பண்ணிக்கலாம். பேக் சைடு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவனாக பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி கொண்டு போயிட்டு எப்படி கொண்டு வரோம் அப்படின்ட்டு. மிஷின் நீங்கள் அதே மாதிரி தான் யூஸ் பண்ணணும். அந்த மேலே கார்னர் வரைக்குமே நீங்கள் வந்து ஃபுல்லாக ஒரே ஈவனாக பண்ணிடாதீங்க. சில பேர் அப்படி கேட்பாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லை பாக்ஸ் கட்டிங்னு சொல்லி வந்து கேட்டாங்கன்னா இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. இதுதான் கரெக்டாக நீட்டாக இருக்குது. ஏன்னா ஷேப் வந்து கரெக்டாக நீட்டாக தெரியும். ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சைடு சேவ் பண்ணிக்கலாம். அப்பப்போ நீங்கள் கம்பல்சரி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விடுங்க. அப்போ தான் எங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக உட்காருவாங்க. இல்லை அப்படின்னா எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். பார்த்தீங்கன்னா சைடு கார்னர் வந்து பண்ண போகிறோம். அது என்றைக்குமே பார்த்தீங்கன்னா மேலே முடிச்சுட்டு கீழே வராதீங்க. கீழேருந்து போகும்போது கீழே ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்புறம் மேலே கொண்டு போயிட்டே இருங்க. என்றைக்குமே பார்த்தீங்கன்னா மேலே பண்ணிட்டு கீழே வரக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து கீழே பண்ணிட்டு தான் அப்புறமேல நீங்கள் மேலே கொண்டு போகணும். அந்த கார்னர்லாம் இப்போ மிஷினில் எடுத்துருங்க. பாக்ஸ் கட்டிங்னு சொன்னாங்கன்னா, இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு வளைவா எடுப்பீங்க. அந்த மாதிரி வளைவா எடுக்காதீங்க. அது கிராஸாக பார்க்கும்போது நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஷேப்பில் அந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கோடு போட்ட மாதிரி அப்படி எடுத்தீங்கன்னா தான் கட்டிங் வந்து நல்லாயிருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா, அந்த காதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு வளைவா எடுத்துருவாங்க. அந்த மாதிரி எடுக்காதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பேக் சைடு வந்து அதை ஃபுல்லாக கட் பண்ணிடுங்க. அது கட் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த பாக்ஸ் கட்டிங்கான ஃபீலே கரெக்டாக இருக்கும். அது பின்னாடி அது அது இதை வந்து நீங்கள் நேராக ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு ஃபீலே இருக்காது. அது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் அந்த மாதிரி ஒரு நீட்டாக தெரிஞ்சுதுன்னா அது பாக்ஸ் கட்டிங் மாதிரி நீட்டாக இருக்கும். ஆனால் நிறைய பசங்க வந்து பின்னாடி வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. அப்படி விடக்கூடாது. ப்ராப்பராக பண்ணிங்கன்னா அதோட லுக்கே வேறு லெவலில் இருக்கும். இந்தாண்ட சைடு அதே மாதிரி எடுத்துருங்க. இதில் முழுக்க முழுக்க உங்களோட ஹேண்டிலிங் தான். நீங்கள் கை எப்படி யூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து உங்களுக்கு இதில் வந்து ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வாட்டர் ஸ்ப்ரே பண்ணும்போது அவங்க ஃபேஸை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணணும்.
நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா எங்கள் ஃபேஸில் படும். அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அது ஃபேஸ் கட்டை வந்து இப்படி மறைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணணும். அப்போ தான் எங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக உட்காருவாங்க. இந்த மாதிரி சிசரிங் பண்ணும்போது அது அப்படி லைட்டாக கீழே இருந்து மேலே அப்படி லைட்டாக கொண்டு போனீங்கன்னா போதும். அதை ஃபுல்லுமே எடுத்துடாதீங்க. அதே மாதிரி சிசர் பிடிக்கிறதும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஷேப்பில் பிடிக்கணும். ஃபிங்கரும் பார்த்தீங்கன்னா அந்த ரிங் ஃபிங்கர்லேயும் தம் ஃபிங்கர்லேயும் தான் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணணும். மற்ற ஃபிங்கரில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஷேப் அந்த அளவுக்கு கிடைக்காது. சிசர் எப்படி பிடிக்கணும் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ வேணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தனி வீடியோ உங்களுக்கு போடுறேன் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது. இந்த மாதிரி எல்லா காரணமும் நீங்கள் வந்து ஃபுல்லாக கரெக்ட் பண்ணிடுங்க. கரெக்ட் பண்ணதுக்கு மேலே எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. கிளிப்லாம் எடுத்தாச்சு. வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கட்டை மறைச்சிக்கிட்டு அப்புறமேட்டு நீங்கள் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஃபீல் தெரிஞ்சிருக்கும் சைடு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் மேலே கட் பண்ணிவிட்டு ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ ஃபினிஷிங் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ வந்து முடி லென்த்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது தம்பிக்கு. அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் நம்ம. இன்றைக்கி நீங்கள் வந்து ஃப்ரண்ட்லேருந்து கட் பண்ணிட்டு வராதிங்க. பேக்கில் இருந்து தான் நீங்கள் ஃப்ரண்ட்டுக்கு போகணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவனான அந்த ஸ்லோப் அந்த ஃபீல் கிடைக்கும். சில பேர் ஃப்ரண்ட்லேருந்து பேக்கில் கொண்டு வந்துட்டாங்கன்னா பேக்கில் வந்து முடி அதிகமாக இருக்கும், ஃப்ரண்ட்டில் வந்து முடி கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. இனிமேல் பேக்கில் இருந்து ஃப்ரண்ட் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு முடி ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லேயராக கட் பண்ணுங்கள். ஏனோ தானாட்டு கட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா முடி வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு அன்ஷேப்பில் இருக்கும். ஒவ்வொரு லேயராக கட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா முடி வந்து ஒரே ஈவனாக இருக்கும். நம்ம சீவரத்தும் கரெக்டாக இருக்கும் நமக்கு. இந்த கோம் அப்புறமேட்டு சிசர் ஹேண்ட்லிங் அது எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு தனி வீடியோ போடுறேன் இதுக்கு. ஏன்னா நம்ம எவ்வளோக்கு தான் அழகாக நம்ம கட்டிங் எது பண்ணாலுமே நம்ம ஸ்டைல்னு ஒன்று இருக்கணும். அந்த ஸ்டைல் இருந்தால் தான் நம்மளை தேடி சில பேர் வருவாங்க. அது வந்து உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு கைடு வேணும். அது நான் உங்களுக்கு பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அது பாருங்கள் முடி பாருங்க நான் எப்படி வெட்டுறேன் அப்படின்ட்டு. எல்லாம் ஒரே ஈவனாக இருக்கணும் மேலே. தம்பி வேறு முடி கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படிங்கிற அப்படி. ஷேப் கரெக்ட் பண்ணிக்கலாம் முன்னாடி. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கீழே முடியோடு சேர்த்து அப்படியே எடுத்துருவாங்க. அப்படி எடுக்காதீங்க. அந்த கீழே முடி வந்து நீங்கள் அதை கொஞ்சம் விட்டு இப்படி பண்ணும்போது தான் அதோட ஃபேஸ் கட்டோட ஷேப் வந்து நீட்டாக தெரியும். நீங்கள் மேலே வரைக்கும் எடுத்துட்டிங்கன்னா அந்த ஷேப்புங்கிறது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு தெரியாது. வெறும் அந்த முடி மட்டும் தான் தெரியும். கீழே வந்து ஒரு பால்ஸ் சொட்டத்தலை ஆன மாதிரி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஷேப் மட்டும் உங்களுக்கு நல்லா நீட்டாக தெரியும் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா ஷேவாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம பிளேடு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இதை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிளேடை விட நல்ல ஒரு ஷைனிங்கும் நமக்கு தெரியும் அங்கே.
நம்ம கட்டிங் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அதிகமாக இந்த இது யாரும் பண்ண மாட்டாங்க. ஹேர் வந்து செட் பண்ணி விடணும். இப்படி செட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹேர் வந்து நேச்சுரலாகவே இந்த மாதிரி ஸ்பைக் மாதிரி நிற்கும். பாக்ஸ் மாதிரி அப்படியே மேலே வந்து தூக்கி விட்டு நிற்க வைக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி செட் பண்ண மாட்டாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன சலூனில் வந்து கட்டிங் சூப்பராக பண்ணுவாங்க. அதுக்கு இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி செட் பண்ண தெரியாது. அந்த மாதிரி செட் பண்ணுறது அவங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா, இங்கே கட்டிங் வேறு லெவலில் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, சூப்பராக பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த மாதிரி செட் பண்ண தெரியாது. அவருக்கு சொல்லிக் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். அவர் இந்த மாதிரி பண்ணுவார் இப்போ. நம்ம ஹேர் ட்ரை யூஸ் பண்ணும்போது தான் ஒரு ப்ராப்பரான ஒரு ஹேர் ஸ்டைல் நமக்கு வந்து செட் பண்ண முடியும். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா வேக்ஸும் யூஸ் பண்ணோம். ஒரு 2 வீக்ஸ் நீங்கள் வந்து கன்டினியூஸாக இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹேர் வந்து அப்படியே செட் ஆயிரும். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணணும்னு வேண்டியது கிடையாது. பார்த்தீங்கன்னா வேக்ஸ் எடுத்தாச்சு. அது பாருங்க எப்படி அப்ளை பண்ணுறேன்ட்டு. மேலேருந்து கீழே கொண்டு வரணும். அப்படி தான் நீங்கள் வந்து வேக்ஸ் யூஸ் பண்ணணும். நீங்கள் டேரெக்டாக ஃபுல் ஹேருக்கு அப்படியே அப்ளை பண்ணக்கூடாது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மேலே ஸ்கல்ப்புக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு ஸ்கல்ப்புக்கு யூஸ் பண்ணிங்கன்னா தான் ஹேர் ஃபால் ஆகுறது அந்த மாதிரி ஆகும். நீங்கள் ஹேரில் வந்து எவ்வளோ வேக்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகாது. பார்த்தீங்கன்னா செட் பண்ணியாச்சு. ஃபினிஷ் ஆயிடுச்சு ஹேர் ஸ்டைலு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.